இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய ஆசீரும் காலை வணக்கமும். இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 37-38. ஆண்டவராகிய இறைவன் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்கிறார். எனவே அறுவடையின் ஆண்டவரிடம் அதிக வேலையாட்களை அனுப்ப வேண்டுமாறு பணிக்கின்றார். இதன் பொருள்தான் என்ன? 1. அறுவடை மிகுதி, அதாவது இயேசு தன்னை பின்பற்றியவர்கள் ஆயனில்லா ஆடுகளாக, ஏமாற்றப்படுபவர்களாக, ஆன்ம உதவி பெற முடியாதவர்களாக இருப்பதை பார்த்து அவர்களின் ஆன்மீக பசியை பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இரக்கப்படுகிறார். இன்று ஏராளமானோர் இயேசுவை தேடுகிறார்கள். 2. அறுவடைக்கான ஆன்மீக ஆட்கள் குறைவு என்பதன் வழியாக இறை மக்களை இறை பக்தியில் வளர்த்து, தங்களை அறிந்து, தங்களை நேசித்து, கடவுளை அறிந்து, கடவுளை அன்பு செய்து, அவரையே அடைய அழைத்துச் செல்லும் ஆன்மீக குருக்கள் குறைவாக உள்ளார்கள். இவர்கள் சுமைகளை கட்டி மக்கள் மீது சுமத்துகிறார்கள், தாங்களோ அவைகளை சுமக்க மறுக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். பொது இடங்களில் வணக்கம் பெறவும், பதவி பெறவும், மதிப்பு பெறவும் விரும்புகிறார்கள், ஆன்மாக்களை கண்டு கொள்வதில்லை என்று கூறுகிறார். எனவே அறுவடை செய்ய இருக்கும் தந்தையிடம் கேளுங்கள், ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். ஆன்மாக்களை வழிநடத்தி கடவுளிடம் சேர்க்கும், ஆறுதல் தரும், சுமைகளை தீர்க்கும், நோய்களை குணமாக்கும், மன அமைதி தரும், இறையருளை பெற்றுத்தரும் நல்ல ஆயன்களை உருவாக்க தந்தையிடம் வேண்டுங்கள் என்கிறார். இன்று கடவுளை தேடும் ஆன்மாக்கள் அதிகம். இயேசுவிடத்தில் நம்பிக்கை பெற்று கொள்ளுபவர்கள் அதிகம். அவர்களை கடவுளிடம் அழைத்துச் செல்லும் இயேசுவின் பிரதிநிதிகள் குறைவாகவே உள்ளார்கள். எனவே அறுவடையின் ஆண்டவரிடத்தில் ஆன்மீக தாகம் உள்ள, இறை வழி நடத்தக்கூடிய ஆயன்கள் அதிகமாக வளர வேண்டும், உருவாக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் என்று ஜெபிக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நல்ல ஆயன்கள் நம்மிடத்தில் உருவாக வேண்டும். இறைவனிடத்தில் நம்மை சேர்ப்பவர்களை, இறைவனிடத்துக்கு நம்மை வழிநடத்துபவர்களை, இறைவனோடு வாழ வைப்பவர்களை, இறைவனை அறிந்து அவரை அடைபவர்களை தேட ஜெபிப்போம். ஆமேன்.